2018ல ஈரானுக்கு வந்து எப்படி பொருளாதார தடை விதிச்சாங்களோ அதே மாதிரி ஒரு நிலைமை இந்தியாவுக்கும் வந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 ரிஸ்கான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யுஎஸ்ஏ அதாவது அமெரிக்கா வந்து நம்ம மேல பயங்கரமான ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க. இந்தியா வந்து யார் கூடயும் வந்து பிசினஸ் பண்ணக்கூடாது, அவங்க கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா மணி டிரான்ஸ்பர். ஏன்னா ஏற்கனவே ஈரான் மேல வந்து இந்த பொருளாதார தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குனால நம்ம என்னதான் ஈரான்ட்ட ஆயில் வாங்கினாலும் அந்த மணியை டிரான்ஸ்பர் பண்றதை வந்து அவங்க வந்து பிளாக் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், இப்போ ஒரு கப்பல்ல இருந்து தான் வந்து ஆயில் வந்து ஏத்திட்டு வருவாங்க. சோ அந்த கப்பலை வந்து தாக்குறதுக்கான அபாயம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி 3வது ரிஸ்கா சொல்றாங்க. 4வதா இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ 2 நாடுகளுக்கு இடையில போர் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து ஒரு ஷிப் வந்து டிராவல் பண்ணி வரணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கணும். ஆனா இப்படி வார் நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ரொம்பவே பயப்படுவாங்க. சோ ஒருவேளை அவங்க அந்த இன்சூரன்ஸை கொடுக்கல அப்படின்னா அந்த ஷிப்போட டிராவல் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாயிரும் அப்படிங்கிறது 4வது ரிஸ்கா இருக்கு. இதனால பெட்ரோல் டீசலோட விலை வந்து இப்ப இருக்கதை விட நாளுக்கு நாள் ரொம்பவே அதிகமாயிரும் அப்படிங்கிற ஒரு மெயினான ரிஸ்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு